கோமாளி வந்தேனையா சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா அதுமாரி அகனாலே அழகான கோமாளி வந்தேனையா ஆட்டமாடி அழகான கோமாளி வந்தேனுக்கு சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்க சிந்தித்த கோமாளி வந்தேனையா சிரிக்க வைக்க முடிக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தாரையா தரவிட்டறி வந்தேனுங்க உன் குடும்பி சிரித்து வந்தேனுங்க குடும்பி சீவிட்டு வந்தாருங்க நம்ம மோட்டாரவிட்டறி வந்தேனுங்க உன் குடும்பி சிரித்து வந்தேனுங்க வந்தேனுங்க கோமாளி வந்தேனுங்க 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 சொன்னேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாகரிக கோமாளி வந்தேனுங்க இந்த நாகரிக கோமாளி வந்தேனுங்க அரோரா அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம் இந்த ஆசிரியர்களுக்கு எனக்கு அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம் ஆசைகளுக்கு எனக்கும் அண்ணன் மாரே அக்கா மாரே அண்ணன் மாரே அக்கா மாரே வணக்கம் இந்த ஆசிரியர்களுக்கு எனக்கு அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் ஆசைகளுக்கு எனக்கும் தாத்தா மாரே பாட்டி மாரே வணக்கம் இந்த ஆசாங்களுக்கு எனக்கு அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம் இந்த ஆசிரியர்களுக்கு எனக்கு ஓடே அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம் இந்த ஆசிரியர்களுக்கு எனக்கு நமக்கு ஏய் அப்பா அருமையான ஒளி ஒளி அண்ணன் என்றால் உடம்பிற்கு சிரசே பிரதானம் சிரசுக்கு கண்ணு அது கண்ணுக்கு கண்ணு இமை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் முழுமை பெறணும்னா மூல காரணமே மைக் கட்டக்காரன் நீங்க மட்டும்தான் விடியிற வரைக்கும் நீங்களும் நாங்களும் புருஷன் கொண்டாடிய மாதிரி இவங்க நினைப்பாங்க எல்லாம் ஆம்பளை கட்டா இருக்கிறாங்களே இதுல யாரு புருஷன் யாரு கொண்டாட்டி சந்தேகமே வேண்டாம் விடியிற வரைக்கும் அவங்க தான் புருஷன் நாங்க தான் கொண்டாட்டி புள்ள எப்ப பிறக்கா புள்ள மதுரை ஒன்னும் குறைக்காது விடியிற வரைக்கும் அவங்கள நம்மளும் புருஷன் கொண்டாட்டி ஆமா இடம் பார்த்து சொல்லுறது குடிச்சுக்கிட்டு திருவுறது இதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்ப நம்மளுடைய வேலை என்ன நம்ம காட்டுனா போதுமுங்க அவங்க செஞ்சிருவாங்க எதை காட்டுனா அசிங்கம் பேசாத ஒரே பப்புன்னு நான் மட்டும்தான் எல்லாருமே அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி வந்தா அப்படின்னா ஒரு வார்த்தை கொச்ச வார்த்தை பேச மாட்டாண்டா அப்படின்னு ஆமா அப்படி சொல்லி பேரன்புமிக்க பெரியவர்களே கைமர்களே இந்த நாடகத்துக்கு திரளாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உள்ளூர் மற்றும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களே உழுதுண்டு வாழ்பவர் வட்டலாம் தொழுதுண்டு பெண் செல்வர் என்ற வகையில் இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே நாடு போன்ற நல்லவர்களே ஏடு போன்ற எழுத்தாளர்களே படித்த இளைஞர்களே படிக்காத மேதைகளே வயதிற்கு வந்தவர்களே வயதிற்கு வர துடித்துக் கொண்டிருப்பது இந்த விழாவை சீரோடும் சிறப்பாடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களே இந்த விழாவிலே காவல் பெறுவதற்காக அவர்கள் தந்திருக்கக்கூடிய கண்ணியம் மிக்க காவல்துறை அதிகாரிகளே வயதுக்கு வந்தவர்கள் வயதுக்கு துடித்து கொண்டிருப்பாங்க எப்படா வயசுக்கு வருவான் அந்த வயசுக்கு வந்துட்டான் பார்த்தோம்னா எப்படா இதுக்கு கீழே மசல் முளைக்கும் சொன்னேன் அசிங்கம் பேச மாட்டேன்னு இப்பவும் அசிங்கம் பேச மாட்டேன் எப்படா இந்த மூக்குக்கு கீழே மசல் முளைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி மசல் முளைச்சிருச்சு நண்டு கொடுத்துச்சுன்னா விளைக்கூட தங்காது அது மாதிரி நம்ம வயதுகளுக்கு மீச மட்டும் அரம்பு கட்டி வெளியில எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுல கடை கிடக்க மாட்டான் பீச்சு காலேஜ் பார்க்கு ரோடா தெருவா எதுக்காக காதல்ங்கிற 3 எழுத்து அது தரக்கூடிய கண்ணி அப்படிங்கிற 3 எழுத்து கடைசியில பிரிவுங்கிற 3 எழுத்து வந்துச்சுன்னா தாடி இந்த மட்டும் என்ன பண்றது திருமணம் முடித்தவர்களை திருமணமாக காத்துக்கொண்டே இருப்பவர்களே எப்படா திருமணம் பண்ணுவோம் சில கம்பெனி கல்யாண வயசெல்லாம் தாண்டும் ஆனா கல்யாணமே பண்ண மாட்டாங்களே ஏன்னு கேட்டு தங்கச்சிகளை கட்டி கொடுக்கணும் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க எந்த கம்பெனியில இருக்கிற கல்யாணம் பண்ண முடியாது நீங்க தான் அலுவலகம் பண்ணிக்க வேண்டியது ஏன்னா இதுக்கு தானே கல்யாணம் இது இருக்கையில எதுக்கு கல்யாணம் இலவசமா கிடைச்சு போயிடும் அதனால இதுக்கு தானே கல்யாணம் இது இருக்கையில எதுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி திருமணமாக கண்ணியமாகத்தான் நான் வாழ்வேன் அடம்பெடுத்து முட்டாள்தனமாக வாழ்க்கையே நாசமாக்கி கொண்டிருப்பது தப்பே கிடையாது வெளிநாட்டுல அதெல்லாம் டீ சாப்பிட்டு வர்ற மாதிரி ஆனா நம்ம ஊர்ல தான் கப்பு கட்டுப்பாடு லொட்டு லொசுக்குன்னு பொண்டை புதுசுகள்லாம் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க இப்படி எல்லாம் போக்குவரத்தமா இருந்தோம்னா கண்ணியம் போயிருமா கருப்பு போயிருமா
கட்டுப்பாடு போயிருமான்னா போகும், ரொம்பலாம் போகும். கண்ணியம் சற்று கடிகளவே தவறி காடுகளை கம்மாக்கரை ஓரம், சீமக்கரை ஓரம், வைக்கப்போர் ஓரம், இன்னும் எதெல்லாம் ஓரம் சேரம் இருக்கும்ல அப்படியே போக்குவரத்துமாக இருந்து கொண்டிருப்பார்களே. நாடகத்துக்கு வந்தவரே நாடகத்துக்கு வராமல் அங்கே காதல் கேட்டுக்கொண்டே வீடுகளை காவல் செய்து கொண்டு ஒரு கண்ணியவான்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய நாட்டை எப்படியாவது வல்லரசு நாடகம் மாற்றிவிட வேண்டும் என சிறிய கனவுகளோடு அன்னிடமும் ஒம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கே பிஞ்சும் வருகைமாக விட்டுக்கூடிய என் திறமை எதிர்கால இளைஞர்களாகிய மாணவ மாணவிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய நாடக கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் சிறந்தாந்த வணக்கத்தினை தெரிவித்து நாங்கள் இன்றிரவு உங்கள் முன்னே நடத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவள்ளி திருமணம் என்கின்ற அற்புதமான நாடகத்திற்கு திரளாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் வருக வருக என பாட்டால் வரவேற்பது எப்படின்னா, வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வாங்க 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 வந்து ஆசை தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க, பெருமையில பெரியோரே வெற்றெடுத்த கைமாறு கற்றெடுத்த நேர்களை வணக்கம், வருக வருக என வரவேற்பு தந்தவங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க. ஊக்கப்படுத்தி பார்த்தோம்னா அந்த ஊரே வித்தப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஊக்கம் வேணும். ஊக்கம் தான் ஆக்கம் தரும் சொல்றாரு. அதனால நாடக நடிகர்களுக்கும் ரசிகராய் உங்களுக்கும் விடியற வரைக்கும் ஒரு நட்புறவு வேணும். தாமரைப்பூ எப்படி இருக்கும்னா அப்படியே மலர்ந்து சுருச்சாம அப்படியே மலர்ந்தாப்புல இருக்கும். இதுவே வாழைப்பூ பாருங்களே சுருச்சாப்புலே இருக்கும். அது மாதிரி விடியற வரைக்கும் வாழைப்பூவா இருந்து எங்க மனசு நவடிக்காம தாமரைப்பூவா மலர்ந்து செருங்கிய ரசிக கைத்தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயால மனசால வார்த்தை வேணுங்க, வாங்க 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 அந்த நாடகத்தை பார்த்து விடணும்னு ஏன் அந்த மூஞ்சி நம்ம ஓரமா உட்காந்துருக்கிய அந்த நாடகம் நடந்து முடிஞ்சிருச்சேன் இல்லட்டு வாத்தா எல்லாம் நாடகத்தை விடிய விடிய பார்த்து விடணும்னு சொல்லி மடி நிறைய வெத்தலை சீவலும் போட்டு புயல போட்டோம்னா அத்தனை வாங்கி ஈடுபட சொல்லி 5-6 கட்சி எழுதி குடிச்சு போட்டு எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்குதுங்க. இதே மத்த நல்ல பாருங்க. ஆத்தா ஊருக்குள்ள கரகாட்டம் நடக்கிறியா போய் பாட்டு வரியா? நான் போகலடி ஆத்தா இங்க நடந்துச்சா? அப்படியே அப்பா வந்திருக்காது அந்த கம்பெனி. கச்சேரி நடக்காம போய் பார்த்து வரையும் பொழப்புள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த கட்சியை குடிச்சு விட்டு கயிறு கம்பெனி கட்டிலையோ கிழிஞ்ச பையில நிம்மதியை கட்டி சச்சிட்டு படுத்துருக்கோ. ஆனா நாடக நாளில் மட்டும் எங்க சொல்லிட்டு போயிட்டு நாங்களாம் நாடகத்துக்கு போயிட்டு வரோம், நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி பாருங்க. சொல்லிடாது அன்னைக்கெல்லாம் உக்கரத்துல இருப்பாங்க. என்னை பத்தி ஆத்தா அவர்களுக்கு இந்த நாடக நாளில் மட்டும் மாரியாத்தாவுக்கு காப்பு அறுத்து விட்டது மாதிரி யாராலையும் வீட்டுல கட்டி போட முடியாது பொத்துக்கிட்டு வந்து சேர்ந்திருக்க பெட்டிக்காரு. இந்த விஞ்ஞான வழக்கத்துல கம்ப்யூட்டர் காலத்திலே எத்தனையோ செய்திகளும் சினிமாக்களும் புதுசா வந்து மக்களை சீரழிக்குது. 10வது நிகழ்ச்சிங்கிற சாட்டில் எங்கே பாருங்க அரைப்பாவடாட்டம், காப்பாவடாட்டம், குட்டாப்பாவடாட்டம், மொட்டை குண்டி டான்ஸ் இதற்காக மெயினா வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி வச்சாலும் எதுக்காக நாடகத்தை வைக்கிறாங்க தெரியுமா? காரணம் இருக்கு. கரகாட்டம் கச்சேரி வச்சோம்னா 4 பாட்டா பாடுறாங்க, 2-3 குட்டியில கூட்டிட்டு வந்து அது இங்கிட்ட அங்கிட்ட குண்டிய ஆடிவிட்டு 3 மணி நேரம் தான் 3 லட்சம் ரூபாயா அந்த ஆட்டம். நீ என்ன அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க? என்ன சொல்றது? அப்படி விடிய விடிய ஒரு கலகலப்பு வேணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி?
பிடிக்கடா அந்த நாடகக்காரன். என்ன தப்பு பண்ணணும்? நம்ம ஒரு தப்பும் பண்ணல. பிடிச்சது இங்க போட்டு விடிய விடிய இடியப்பம் முடியாது நம்மளை புரிய போறாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஊரு காசு தின்னால நாடு செழிக்கணும், நல்ல மழை பொழியும், ஊரு செழிக்கணும், உறவு வளரணும், நம்மளே மாற்றக்கூடிய ஒப்பற்ற ஜீவன்கள் யாரும் அந்த நாடக கலை கொடுப்பாங்கண்ணா அப்படின்னு நம்மளே மதிச்சு நம்ம இருக்கக்கூடிய நாடக கலைக்கும் மதிப்பு கொடுக்க முடியாது. இப்படி ஒரு அருமையான நாடகத்தினை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்களுக்கும் இள கமிட்டியாளருக்கும் இங்கே நிரம்பி இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர் மன்றத்தினர் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி இந்த நாடகத்தை அமைந்தது விடிய விடிய கண்டு ரசிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அவர்களது பிள்ளைகளும் எதிர்கால சந்ததிகளும் அன்பும் ஆக்கமும் மீன்புற ஈகையுடன் உண்மையாய் உழைத்து உயர்வு பெற ஊக்கத்தோடு எழுச்சி பெற்று ஏற்றம் பெற்று ஐஸ்வர்யமாய் ஒற்றுமையோடு ஓவியமாய் வளர்ந்து அவையை போன்ற தமிழ் உலகம் போட்டியிடும் அளவுக்கு அக்கனா என்ற ஆயுதத்துக்கு நிகரான கல்வியறிவினை பெற்றது. ஏன் கல்வி அறிவை சொல்றோம்? அந்த கல்வி அறிவு ஒண்ணு இருந்தா போதும், மற்ற எல்லாம் அதுக்கு பின்னாடி தாங்க. அதனால அந்த வாத்தியார் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை அனுபவம் சொல்ல மட்டும்தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் கொடுக்கல, இன்னைக்கு இலவசமா கொடுத்து நம்ம சீரழிஞ்சு போயிட்டு இருக்கோம். இதே கல்வியை கொடுத்தேன்னா அவன் படிச்சு வேலை செஞ்சு அதன் குடும்பத்தை பார்த்துருக்காங்க.